ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் வில்லேஜ் கிச்சன். நம்ம ரேவாஸ் கிச்சனில் இப்போ உங்கள்கிட்ட காட்டக்கூடியது எங்கள் வீட்டு காய்கறி தோட்டம். நகரங்களில் வீட்டு மாடிகளில் காய்கறி தோட்டம் அமைச்சு பல ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலி இடத்துல தான் காய்கறி செடிகள் நட்டு பராமரிப்பு பண்ணுறேன். இந்த காய்கறி செடிகளுக்கான தண்ணீர் எங்கள் வீட்டு கழிவு நீர் தான். இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் மிளகு, பீர்க்கங்காய், ஆமணக்கு, வாழை, பூசணிக்காய், மரவள்ளிக்கிழங்கு, பப்பாளி, கத்தரிக்காய், கறிவேப்பிலை, பீர்க்கங்காய் இப்படி நிறையா செடிகள் நட்டு எல்லாமே பலன் கொடுத்துட்ருக்குது. இந்த வீடியோ ஏன் உங்கள்கிட்ட நான் பகிர்றேன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலி இடங்கள் இருந்ததுன்னா அதில் புதர் மண்டி வீணாகாமல் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பார்க்கக்கூடியது மிளகு பூசணிக்காய். பூசணிக்காய் வட்டமாக இருக்கும், பெரியதாக இருக்கும். ஆனால் இந்த பூசணிக்காய் ஒரு தேங்காய் அளவுக்கு ரொம்ப சிறியது, ஆனால் மிக மிக ருசியானது. கிட்டத்தட்ட 40-50 காய்கள் இதுலேயும் காய்ச்சிருச்சு. எல்லா காய்களையும் நம்ம பொங்கல் அப்போ அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ 2 காய் மட்டும் உங்களுக்காக நான் பறிக்கிறேன். வீட்டில் வர்ற கழிவு நீரை சாலைகளை விட்டு சாலையை கெடுக்காமல் இந்த மாதிரி குழாய் மூலமாக செடிகளுக்கு பாய்ச்சோம்னா செடிகளும் நல்லா சத்தானதாக ஆரோக்கியம் வளருது, நமக்கும் பலன் கிடைச்ச மாதிரி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய மற்ற எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். உணவின் தேவை வாழ்வின் எல்லை வரை. சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுடைய சந்திக்கிறேன். வணக்கம்.